ஓம் நம சிவாயா. போன எபிசோடில் மீனாட்சி கல்யாணம் பார்த்தோம். இன்றைக்கி வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடியது எப்படி அப்படிங்கிறத பற்றி அந்த படலம் பார்க்கலாம். சிவபெருமான் உலகத்தை நடத்துவதற்காக அறம், பொருள், இன்பம் எல்லாவற்றையும் நிலைநாட்டும் பொருட்டே சுந்தரபாண்டியனாக அருளி திங்கள் குலமணியான தடாதகை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டார். பின்பு திருமணத்திற்கு வந்திருந்த தேவர்களையும் மகரிஷிகளையும் மன்னர்களையும் ஏனையோர்களையும் நோக்கி அமுது செய்ய வருக என்று திருவாய் அருளினார். அவர்கள் அனைவரும் விரைந்து பொற்றாமரை திருக்குளத்திலே நீராடிவிட்டு தங்கள் நியமங்களை முடித்து திரும்பினர். அது சமயம் பதஞ்சலி மகரிஷியும் வியாக்கிரபாத மகரிஷியும் சுந்தர பெருமானை அடிபணிந்து வணங்கி, கருணாமூர்த்தியே, பொன்னம்பலத்திலே தேவரீர் ஆடி அருளும் திருநடனத்தை தரிசித்த பின்பே உணவு கொள்வது அடியார்களான எங்கள் நியமம் என்று விண்ணப்பித்து கொண்டனர். அடியார்களின் எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றி வைக்கும் சிவபெருமான், அதே நடனத்தை யாம் இந்த மதுரையில் நடித்து காட்டுவோம். உலக வடிவாகிய விராட் புருஷனுக்கு தில்லையம்பதி ஹிருதயம், மதுரையம்பதி துவாதச சாந்தஸ்தானமாகும் என அருளினார். தெய்வ பேரரசே, ஏனைய அங்கங்கள் எவை என்று 2 ரிஷிகளும் வினவினர். சுந்தர பாண்டியர் மிகுந்த பணிவுடன் திருவாரூர் மூலாதாரமாகவும், திருவானைக்கால் சுவாதிஷ்டானமாகவும், திருவண்ணாமலை மணிப்பூரகமாகவும், தில்லை அநாகத சக்கரமாகவும், திருக்காளஹஸ்தி விஷுப்தி சக்கரமாகவும், காசி ஆக்ஞா சக்கரமாகவும், திருக்கைலாயம் பிரம்மாந்திரமாகும், மதுரையம்பதி துவாதச சாந்த ஸ்தலம். இந்த திருப்பதி எவ்வகையிலே மேலாகியது என்றால் எல்லாவற்றிற்கும் முன்னால் தோன்றிய முறையாலேயே என்று திருவாய் மலர்ந்தருளி 2 பெருமுனிவர்களுடன் திருக்கோவிலுக்குள் புகுந்து அருளினார். சுந்தரேச பெருமானின் இச்சாசக்தியாலே இந்திர விமானத்தின் கீழ்ப்பகுதி வெள்ளியம்பலம் ஒன்று தோன்றியது. அந்த அம்பலத்தில் இடையே மாணிக்க பீட்டம் ஒன்றும் தோன்றியது. அந்த மணிப்பீடத்தின் மேலேறி நின்ற சுந்தரேச பெருமான் மெய்ஞான பேரொளி வடிவமாக நின்றார். சிவகணங்கள் மொந்தை தன்னுமைகளை முழங்கினர். நந்திகேஸ்வரர் மத்தளம் கொட்டினார். திருமால் இடக்கை முழங்கினார். திம்புரு நாரதர் இருவரும் இசை பாடினர். சரஸ்வதி தேவி ஸ்ருதி கூட்டினார். தூக்கி இடது திருவடி குவிந்த செந்தாமரை மலரை நிகர்த்திருந்தது. வலக்கரங்கள் 5லும் அபயஹஸ்தத்திலே திருசூலமும், ஏனைய 4 திருக்கரங்களிலே உடுக்கை, அம்பு, வாள், மழு முதலியவையும் இலங்கின. இடக்கரங்கள் 5லே வரதஹஸ்தத்திலே நாகமும், ஏனைய 4 கரங்களிலே அக்னி, வில், கேடயம், கதை முதலியனமும் இலங்கின. திருநீலகண்டமும் சங்க குண்டலமும் பூண்ட திருச்செவியும், விரித்த செஞ்சடையும், வெந்நீர் துலங்கும் திருமேனியும், விரிகமல நயனங்கள் 3ம், பாம்பு கச்சையும், நீலமேனி வாலிழை பாகமும், உமையம்மையார் மேல் வைத்த திருப்பார்வையும், திருநகையும் தோன்ற திருநடனம் செய்து அருளினார் சுந்தரேச பெருமான். இது போன்று கங்கையாறு பாயும் ஒலியும், மங்கள டமருகத்தின் ஒலியும், மந்திர ஒலியும், வேதத்து ஒலியும், அங்கை தீயின் ஒலியும், திருவடிச் சிலம்பின் ஒலியும் ஆகிய அனைத்தும் ஒன்று கலந்து எங்கும் பரவியது. அடியவர்களின் 2 செவிகளும் ஒலி இன்னமுதை பருகின. இவ்விதம் சிவபெருமான் வெள்ளியம்பல திருநடனம் ஆடி அருளினதை பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருவரும் கரங்களை தலைக்கு மேல் கூப்பி தரிசித்து திருவடி விழுந்து வணங்கினார்கள். வேத கீதங்களால் மனமாற நாவார போற்றி செய்து பேரின்ப கடலுள் மூழ்கி அன்புமயமானார்கள். மகரிஷிகளின் பொருட்டு ஆடிய திருநடனத்தை தேவர்கள், முனிவர்கள், யோகியர், கந்தர்வர், கிம்புருஷர், அவுணர்கள் எல்லோரும் தரிசித்து வணங்கினர். பதஞ்சலி மாமுனிவரின் சிவானந்தத்திலே முழுகிவிட்டார். ஆனந்த கண்ணீர் அருவி சோர இறைவனை பலபடியாக ஸ்தோத்திரம் செய்தார். வெள்ளியம்பல கூத்தாடும் சுந்தரேசர் 2 மாமுனிவரையும் நோக்கி, நல்லது, நீங்கள் இருவரும் விரும்பியது யாது என்று வினவியருளினார். எந்தையீர், இந்த தெய்வ திருநடனம் எப்பொழுதும் இந்த வெள்ளியம்பலத்திலுள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். இந்த திருக்காட்சி கண்டவர்கள் பாச பந்தங்கள் விலகட்டும், அருள் புரிந்திடுக என்று வேண்டினர் இருவரும்.
நடராஜ பெருமானும் செந்தமிழுக்கு இருப்பிடமான இந்த பாண்டின் கன்னி நாடு செய்த தவம் காரணமாக நீங்கள் கோரிய வரத்தை அருளினோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். சிவகணத்தவர் கைகோர்த்து கூத்தாடினர். தேவர்கள் பூமழை பொழிந்தனர். முனிவர்கள் ஆனந்த கண்ணீர் உகுத்தனர். அன்புருவாக திகழ்ந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருவரையும் துதி செய்து ஓகையுடன் தழுவி கொண்டனர். குண்டோதரனுக்கு அன்னமிட்டது. தடாதகை பிராட்டியார் தனது திருமணத்திற்கு வந்திருந்த மாதவர்கள், மறையவர்கள், பல நாட்டு அரசர்கள் எல்லோருக்கும் முறையே பொற்பாத்திரங்களில் அறுசுவை உண்டியை உண்பித்து சந்தனம், பட்டாடை, ஆபரணம், தாம்பூலம் மற்றும் ஏனைய பொருட்களும் முறையாக அளித்து உபசாரம் செய்து 56 நாட்டு வேந்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார். அது சமயம் சமையல் தொழில் செய்வோர் வந்து தேவியின் திருவடி வணங்கி, தாயே, அடியவர் சமைத்த அன்னத்திலே 1000ல் 1 பங்கு கூட செலவாகவில்லையே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என வினவினர். பிராட்டியார் எழுந்து பெருமான் முன் வந்து வணங்கி ஒரு பக்கத்தில் நின்று, தேவரீர் தங்களுடன் 30 தேவர்களும் வருவர் என்று எண்ணி சுவையுணவு அளவற்றதாக ஆக்கச் செய்தோம். எஞ்சியுள்ள அன்னமோ இமயமலை அளவு குவிந்துள்ளது. அன்னத்துக்கேற்ப சமைத்த காய்கறிகளும் சுற்ற சூழவிருக்கும் சிறு மலைகளைப் போல குவிந்து கிடக்கின்றன என்று கூறினார். சுந்தரபாண்டிய பெருமான் அதனை கேட்டு தேவியாரிடத்தில் தான் கொண்ட அன்பின் விளைவாக ஒரு திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்டார். தனக்கு திருக்குடை ஏந்தும் பூதகண தலைவன் குண்டோதரனது பேராற்றலையும் உலகறிய செய்ய விரும்பினார் போலும். தேவியை நோக்கி குறுநகை செய்து, வேந்தரில் சிறந்த பாண்டியகுமாரியே, உனக்கு பணிபுரிய தேவலோகத்து பஞ்ச தருக்களும் உன்னகத்தே உள்ளன. அளவற்றதான உனது செல்வப்பெருக்கின் பெருமையை நாம் அறியுமாறு செய்தாய் போலும் உனது பெரு விருந்தினை உண்ண நம் கணத்துள்ளே பசியால் வருந்துபவர் யாரையும் காணோம் என்று சொல்லிவிட்டு அருகிலே நின்று இருந்த குண்டோதரனது வயிற்றிலே வடவாக்னி புகுமாறு திருவுளம் கொண்டார். வடவைத்தி வயிற்றுநல் புகுந்த வருத்தியதால் குண்டோதரன் தளர்ந்து உயிரொடுங்கி சிவபெருமானை நோக்கி, பெருமானே, பெரும் பசி என்னை வருத்துகிறது என்று இறங்கினான். சிவபெருமான் தனது பிராட்டியாரை நோக்கி, எனக்கு குடைப்பிடிக்கும் குட்டைக்கால் பூதத்திற்கு பிடிசோறு கொடுப்பாயாக, அப்புறம் கூறுகின்றேன் என்று கூறி அருளினார். பிராட்டியார் பெருமானை வணங்கி விடை பெற்றார். பசித்தீயால் வருந்திய குண்டோதரனும் உடன் சென்றான். அரசியாரின் ஏவலுக்கிணங்க சேவகர் பெரும் பசி குண்டோதரனை இட்டு சென்று சோற்றுமலையின் முன்பு கொண்டு விட்டனர். குண்டோதரன் சோற்றை எடுத்ததையோ உண்டதையோ யாவரும் கவனிக்கவில்லை. அன்னமலை மறைந்து விட்டது. ஏவர் பெண்டீர் கை நெறித்து வியப்பு காட்டினர். சிலர் பயந்தனர், சிலர் ஓடினர், சிலர் கண்களை பொத்தி கொண்டனர். பின்னர் அந்த பூத குண்டோதரன் காய்கறி வகைகள், நெய், பால், தயிர், தேன் எல்லாவற்றையும் உண்டு தீர்த்தான். மேற்கொண்டு பல வகை பழங்கள், பணியாரங்கள், கரும்புகள், தேங்காய், வேகாத காய்கறிகள், அரிசி, நவதானியங்கள் அனைத்தையும் தனது கையால் வாரி வாரி எடுத்து தனது பெரு வயிற்றினுள் அடைத்து கொண்டான். இதையெல்லாம் கேட்டும் கண்டும் தெரிந்த தடாதகை தேவியார் அதிசயமடைந்தார். தனது அன்பு நாயகனிடம் சென்று நாணத்துடன் தலை கவிழ்ந்து நின்றார் தேவியார். அவரது நிலை தெரிந்த சோமசுந்தர கடவுள் தேவியை பார்த்து விளையாட்டாக, நான் அனுப்பிய பூதம் உண்டு மீதம் இருக்குமானால் மேற்கொண்டு சில பூதங்களை அனுப்புவேன் என்றார். பிராட்டியார், ஐயனே, தேவரீர் அனுப்பி வைத்த பூதம் வெந்தது, வேகாதது அனைத்தையும் உண்டுவிட்டது. மேற்கொண்டு பூதங்களை அனுப்பினால் உலகத்தையே விழுங்கி விடுவார்கள். பிறகு தங்களது யுகாந்த காலருத்ரர் என்ற பெயர் உறுதியாகிவிடும் என்று பணிவுடன் கூறினார். அது சமயம் பெரும் பசி தீ வருந்த குண்டோதரன் வந்து வெள்ளியம்பலத்திலே திருநடனம் செய்த சுந்தர கடவுளே, மலையென குவிந்திருக்கும் அன்னம் உண்டும் என் பசி தீரவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, என்ன செய்யட்டும் என்று கதறினான், புலம்பினான். வேதநாயகனான சோமசுந்தர பெருமான் பின்னர் தடாதகை பிராட்டியை நோக்கி உள்ளே நகைத்து கொண்டே பசிப்பிணியால் அல்லல் படுகின்ற குண்டோதரனுக்காக தனது சக்தியாகிய அன்னபூரணியை நினைந்தருளினார். உடனே 4 திசைகளிலும் இருந்த தயிர் கடலானது நிலத்தின் இடையே கிழித்து கொண்டு ஊற்றெடுத்து பொங்கி எழுந்தது போல 4 பெருங்குழிகளில் தம்மிலிருந்து சுவை மிகுந்த தயிர் கலந்த அன்னம் பொங்கி எழுந்தது.
அப்பொழுது சுந்தர பாண்டியன் தனது குடையால் குண்டோதரனை பார்த்து, உனது பெரும் பசி நீங்கும் வண்ணம் உண்பாய் என்று கட்டளையிட்டு அருளினார். 4 சோற்றுக் குழிகளிலிருந்தும் தயிர் சோற்றை வாரி வாரி உண்டான். இறைவன் திருவருளால் குண்டோதரன் தன் பெரும் பசி தீர்த்தான். எல்லாம் வயிறாக பருத்த குண்டன் தரையிலே விழுந்து மூச்சு விட முடியாமல் புரண்டான். அடுத்து குண்டோதரனுக்கு தாகம் மேலிட்டது. நீர்நிலைகளை தேடி சென்றான். கிணறு, ஓடைகள், குளங்களிலே வாய் வைத்து உறிஞ்சி குடித்தான். அவை வறண்டு போகுமாறு. அப்பொழுதும் அவனது பெரும் தாகம் தனியவில்லை. சுந்தர பெருமானின் திருவடிகளில் விழுந்து முறை செய்தான். உடனே சிவபெருமான் தனது திருமுடியில் துலங்கிய கங்காதேவியை நோக்கி, மாதே, மதுரையம்பதியின் புறத்தே ஒரு நதியாக விரைவில் வருவாயாக என்று ஆணையிட்டார். சிவபெருமானோட திருச்சடையை விட்டு நீங்கி கொண்டிருந்த கங்காதேவியானவள் முன்பு ஒரு கால் பகீரதனுக்காக என்னை தீர்த்தமாக தேவரீர் விடுவித்த பொழுது என்னில் மூழ்குகின்றவர்களின் பாவத்தையும் குற்றங்களையும் களைந்து செல்லுமாறு படித்தீர்கள். இன்னும் நான் ஒரு ஆறாகி பாய்ந்தால் என்னை காண்பாரோ தொட்டவர்களோ என்னில் மூழ்கியவர்களோ தேவரீரிடம் பக்தியும் கல்வியும் ஞானமும் வீடும் பெரும்படி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடை பெற்றாள். பின்பு மிகுந்த வேகத்தோடு எழுந்து நல்லாராக வானத்திலிருந்து இறங்குவதற்காக சென்றாள். நதி உருவங்கொண்ட கங்கைக்கு அலைகள் கை வளையல்களாக அமைந்தன. முத்துக்கள் பற்களாக விளங்கின. நுரையே ஆடையாகியது. பூங்கொடிகளே இடை. கருமணல் மணங்கமிழ் கூந்தல். இவ்வாறாக தானே பலவகை பாங்கு காட்டி பேரிரைச்சல் செய்து வருகின்ற ஆறு கதியிலே யானை போல கம்பீரமாகவும் வளைந்து நெளிந்து வருவதிலே பாம்பினை போன்றும் நிலத்தை தோண்டி வருவதிலே வராகமூர்த்தியை போன்றும் வாமனனை போன்றும் கண்ணனை போலவும் வந்து கொண்டிருந்தது. ஓடி வந்த பெருவெள்ளத்தை கண்ட சிவபெருமான் தாகத்தால் துடித்து கொண்டிருந்த குண்டோதரனை கண்டார். அதோ எனது நீர்வேட்கை தனியவில்லையே என்று வெதும்பிய குண்டோதரனை அந்த ஆற்று நதியை விடுத்தார். குண்டோதரன் பொங்கி பெருகி வரும் அந்த நதியின் நடுவே சென்றான். தனது 2 கைகளையும் கரைகளோடு சேர்த்து நீட்டிக்கொண்டான். தடைபெற்ற ஆற்று நீர் பெரிய மடுவை போல தேங்கியது. தங்கிய தண்ணீரை தன்னோட பெருவாய் திறந்து பருகினான் குண்டோதரன். தனியாத தாகம் ஒன்றாக தணிந்தது. பின்னர் அவன் களி கொண்டு சிவபெருமான் சந்நிதியில் சேர்ந்து திருவடிகளில் விழுந்து வணங்கினான். அன்பு ததும்பும் நற்கீதமும் பாடினான். சொல்லுக்கு பொருளாக விளங்கும் சுந்தரேசன் தனது குடைப்பிடி கணம் பாடும் பாட்டினை திருச்செவி மடுத்து மகிழ்ந்தார். பூதகணங்களுக்கு தலைமை வகிக்கும் பதவியையும் குண்டோதரனுக்கு அருளினார். பின்னர் தடாதகி தேவியாரோடு செங்கோல் செலுத்தி அருளினார். குண்டோதரனின் தாகம் தீர்க்க வந்த புனித ஆறு வைகை என்று வழங்கப்படுவதாயிற்று. சிவபெருமானது செஞ்சடையிலிருந்து வந்ததால் சிவகங்கை எனப்பட்டது. சிவஞான தீர்த்தம் என்றும் போற்றப்பெறும். மிகவும் வேகமாக வந்ததால் வையையாறு வேகவதி எனவும், மதுரையம்பதியை மாலை போன்று சூழ்ந்து வந்ததால் கிருதமாலை எனவும் திருப்பெயர் பெற்றது. இவ்வாறாக சுந்தரேச பெருமாளின் திருவிளையாடல் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஓம் நம